வணக்கம். நமது யூடியூப் நேயர்களுக்கு மூலமாக இந்த ஜோதிடத்தை நம்பிக்கொண்டிருக்கும் நமது மக்களுக்கு ஒரு உண்மையான செய்தியை கூறுவதற்காக இப்பொழுது வந்துள்ளேன். ஜோதிடவியலை உருவாக்கியது யார்? ஜோதிடவியலுக்கும் ரிஷிகளுக்கும் முனிகளுக்கும் சித்தர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று இந்த பகுதியில் கூறுவதற்காக வந்திருக்கிறேன். சிலருக்கு இதனால் என் மேல் வருத்தங்கள் கூட வரலாம். அதற்காக நான் என்ன செய்வது? உண்மையை சொல்லித்தானே ஆக வேண்டும். எனது மாணவர்கள் மூலமாக சில செய்திகளை உலகுக்கு சொல்லி பார்த்தேன். அவர்கள் வெளியே சொல்வதற்கு இதற்கு நமக்கு இந்த வேலை என்று ஒதுங்கி விடுகிறார்கள். சில மாணவர்கள் வைத்து பொழைப்பிற்காக நமக்கு தேவையில்லை என்று விலகிக் கொள்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் இந்த செய்தியை சொல்வதற்கு நானே வந்திருக்கிறேன். இந்த நூற்றாண்டிலாவது இது உண்மையை தெரியட்டுமே, என்னை குறை கூறுபவர்கள் கூறி போகட்டும் என்பதனால் கொஞ்சம் தெளிவாக. ஜோதிடவியலை உருவாக்கியது ஜோதிடர்களே. ஜோதிடவியலை உருவாக்கியது ஜோதிடர்களே. ஏனெனில் ஜோதிடவியலை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணமாக இந்த கட்டங்கள் போடுகிறோம் இல்லையா? இந்த கட்டங்கள் போடுவதற்கு இது கட்டமாக உள்ளது, இது வட்டமாக இருக்கும். 360 பாகை கொண்ட அமைப்பில் அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த கட்டங்களை வட்டங்களிலையும் நாங்கள் இந்த கோள்களை அடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு முதலில் வானசாத்திரம் வேண்டும். வானசாத்திரத்தின் மூலமாக மேலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் எந்தெந்த பகுதியில் போகிறது என்று முழுவதுமாக வானசாத்திரம் அறிந்தவர்களே இந்த ஜோதிடத்தை உருவாக்கி இருக்க முடியும். சரி, இந்த வானசாத்திரத்தை உருவாக்கியவர்கள் அந்த வானசாத்திரத்தில் உள்ள கோள்களுக்கும் அந்த ராசி மண்டலத்துக்கும் பலன்களை இவர்களாக கொடுத்த பலன்கள். ஒருவர் கேட்டிருக்கிறார் கேள்வி, என்னுடைய யூடியூப்பில் எனக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி, கோள்களும் நட்சத்திரங்களும் எவ்வாறு நம்மளை பாதிக்கின்றது என்று. கோள்களும் நட்சத்திரங்களும் நம்மளை ஒளிகளை கொண்டு பாதிக்கின்றது. சூரியன் ஒரு நட்சத்திரமே என்று தற்கால விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருந்தாலும் நாம் பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் சுற்றி கொண்டிருப்பதால் சூரியன் சுற்றுவது போல் உள்ளதால் நாம் சூரியனை இங்கு ஜோதிடத்தில் சுத்த விட்டிருக்கோமே தவிர நிச்சயமாக நாம் சூரியனை நின்றிருந்தால் பூமியை சுற்றி கொண்டுதான் இருக்கும். அதை நாம் கோளாக தான் எடுத்திருப்போம். எனவே இந்த சர்ச்சைகளுக்குள்ளாம் நான் வரவில்லை. அவரவர்கள் தங்களுடைய பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு பேசுவார்கள், அது தேவையும் இல்லை. இந்த வானசாத்திரத்தை அடிப்படையாக கொண்ட ஜோதிடத்தை வானசாத்திரம் தெரிந்தவர்களே அதற்கு உண்டான பலன்களை பிரித்து சொல்ல தெரிய வேண்டும். அகத்தியர் ஜோதிடம் என்கிறார்கள். எந்த அகத்தியர் என்றே தெரியாமலே ஒரு கணிதம் உள்ளது. 41 அகத்தியர்களுக்கு மேல் பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடித்ததாகலாம் சில ஆய்வாளர்கள் மூலமாக நான் அறிந்திருக்கிறேன். அகத்திய அருளிய ஜோதிடம் சத்தியமாக அப்படியெல்லாம் ஒண்ணுங்க. எந்த அகத்தியர் என்று முதலில் தெரியாது. அப்படி அவர் அகத்தியர் என்று தெரிந்திருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் எந்த மொழியில் அவர் எழுதினார் என்றும் தெரியாது. அப்படி எழுதி இருந்தாலும் அவர் தமிழ் மொழியில் எழுதியிருந்தாரே, ஆனால் தமிழ் மொழியில் முழுமை பெற்ற வானசாத்திர நூலே கிடையாது. நான் பல இடங்களை தேடி பார்த்து நிறைய பேர் இன்னமும் தமிழை காக்க வந்தவர்கள் மாதிரி என் மேல் பொங்குகிறார்களே தவிர உண்மை என்னவோ அதுதானே. வானசாத்திர நூல் பூராமே சித்தாந்த சிரோன்மணி லீலாவதி கோலகணிதம் சொல்லி பூரா சமஸ்கிருதத்தில் இருக்கிறது, தமிழில் இல்லை. இவர்கள் அகத்திய ஜோதிடம் என்று அகத்தியர் அருளிய ஜோதிடம், இன்னும் ரிஷிகள் பேர் சித்தர்கள் பேர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஜோதிட நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஜோதிடர்கள் தங்களுடைய ஜோதிட பலன்களை எழுதும் பொழுது தாங்கள் சொன்னால் கேட்பதற்கு அந்த காலத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனும் பொழுது எப்பொழுதுமே
மனிதன் சொல்வது அன்றெல்லாம் தெய்வத்தின் மூலமாக தானே, தெய்வத்தை நம்பி தானே வாழ்க்கை ஓடியது. எனவே அவர்கள் தெய்வத்தின் மூலமாக இருந்த அந்த புராண கதை புருஷர்கள், அந்த ரிஷிகள் அவர்கள் பெயரில் தங்கள் நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். உண்மையில் அப்படியெல்லாம் ஒருவர்கள் இருந்தார்களா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் மிகப்பெரிய ஆய்வுகளை செய்ய வேண்டும். அது ஒரு நம்பிக்கை, அதை செய்பவர்கள் செய்யட்டும். ஆனால் நமது ஜோதிடவியலை உருவாக்கியவர்கள் எந்த சித்தர்களும் இல்லை, எந்த ரிஷிகளும் இல்லை, எந்த முனிவர்களும் இல்லை, ஜோதிடர்களே. எவர் ஒருவருக்கு ஜோதிடம் முழுமையாக தெரியுமோ அவர்தான் ஒரு ஜோதிடவியலை உருவாக்க முடியும். அடிப்படை ஜோதிடத்தை அறிந்து அவர் ஜோதிட விஷயத்தை சொல்ல முடியும். ஜோதிட விஷயத்தை சொன்ன பின்னாடி அவர் ஒரு ஞானியாக கூட மாறி இருந்திருக்கலாம். ஜோதிடம் தெரிந்து அவர் ஒரு அரசனாக மாறி இருக்கலாம், ஒரு அரசர் ஜோதிடராக இருக்கலாம், ஒரு சாதாரண குடிமகன் ஜோதிடராக இருக்கலாம். அதெல்லாம் அவரவர்கள் படிப்பு, அவரவர்கள் கல்வியின் அடிப்படையில் வரும். ஆனால் அந்த ரிஷி சொன்னார், இந்த ரிஷி சொன்னார், இந்த முனிவர் சொன்னார், இந்த சித்தர் சொன்னார் என்று சொல்வதெல்லாம் வெறும் கதை சரக்கு, கதை. அதில் ஒரு சிறிதளவும் உண்மையே கிடையாது. இருந்திருந்தால் அவர் ஒரு நூல் இருந்திருந்தால் அந்த நூலை எடுத்து அவர் சொல்லியது எப்படி இருந்திருக்கும், அவர் சொல்லியது சரிதானா என்று பார்த்திருக்க இயலும். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இந்த ஜோதிடர்கள் ஒரு விஷயத்தை, ஜோதிடவியல் ஒரு நூலை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது அப்படியே நடக்கும். அவர்கள் எல்லாம் ஞானிகள், முக்காலும் உணர்ந்த மகா முனிவர்கள், அவர்கள் சொன்னது சொன்னபடிதான் என்று மக்களை நம்ப வைத்து சொல்லிவிட்டார்கள். சத்தியமாக அப்படி இல்லை. ஜோதிடம் எழுதிய அற்புதமான மனிதர்கள். வராகமிங்கிற போன 3 நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தேன், ராககேது பிரச்சனையில் வராக வீரர் எங்கேயுமே பிரியஜாயத்தில் ராககேதுவை கூறவில்லை என்று. அவர் காலத்தில் இல்லை, அதுக்கு பின்னாடி அந்த கோள் நிழல் கோள்களாக உள்ளே இழுத்து விட்டு சேர்க்கப்பட்டு அதற்கு பலன்கள் சொல்லப்பட்டு அதற்கு விம்சோத்தரி திசையில் 25 ஆண்டுகள் 18 ராகு 7 கேது என்று பிரித்தெல்லாம் இன்று கணிதங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதை விடுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜோதிடவியலை உருவாக்கியது யார் என்று பொழுது ஜோதிடம் தெரிந்தவரே ஜோதிடத்தை உருவாக்க வேண்டும். தனியாக ஒரு ரிஷியோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், 4.5 லட்சம் ஸ்லோகம் கொண்ட ஜோதிட சாத்திரத்தை பிரம்மன் தன் லிபியில் எழுதினார். எந்த பிரம்மன் இதை எழுதுவார்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயங்களை இதை கொண்டு ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தப்படுத்தி அற்புதமான இந்த ஜோதிட விஷயத்தை சொல்லி பாருங்கள். எதிர்கால அமைப்பில் எப்படி பலன்கள் வருகிறது என்று யூகித்து பாருங்கள். அவை எவ்வாறு நடக்கிறது என்று கஷ்டப்படுங்கள் ஐயா ஜோதிடர்களே. ஒருவர் சொல்லியிருக்கிறார், நூலில் சொல்லியிருக்கிறார் என்றவுடன் அதை நாங்கள் ஆய்வு செய்ய மாட்டோம். அவர் சொன்ன ஒரு பெரிய முனி ஞானின நீங்கள் பார்த்தீர்களா அல்லது நான் பார்த்தனா? ஆனால் அதில் உள்ள சொல்ல விஷயங்கள் என்னவென்று தெரிகிறது. அது சொன்னவுடன் அது எவ்வாறு நடக்கும் என்றால் சொல்ல வேண்டாம். எதிர்காப்பில் உட்கார்ந்திருந்து வருபவர்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள் என்றால் நீங்கள் எவ்வாறு பாடுபடுவீர்கள்? அதை விட்டு எதற்கெடுத்தாலுமே இவர்கள் பெரிய ஞானிகள் போல், இவர்கள் பெரிய ஆன்மீகம். நான் ஆன்மீகவாதிக்கு எதிர்ப்பானவர் அல்ல, அது எனக்கு தேவையும் இல்லை. அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் எனது வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் வருபவர்கள் இந்த ஆன்மீகத்தை இணைத்து அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி சொல்லியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் இருந்திருந்தால் நாங்கள் ஏன் அதை வேண்டாம் என்று நான் ஏன் ஒதுக்க வேண்டும்? ஒரு ஜோதிடத்தை, இந்த ஜோதிட உலகிற்கு ஜோதிடத்தை முதல் பட்டப்படிப்பாக கொண்டு வந்து பட்டதாரிகளை உருவாக்கி வேற வைத்திருக்கிறேன். அது இன்று என்னென்னமோ முறையிலேயோ வளர்ந்து போய்கொண்டே இருக்கிறது, அதுவே. ஆனால் உண்மை என்ன என்ன நடந்திருக்கிறது, என்ன நடக்கிறது? சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அவள் சண்டாளி என்று, அவள் விதவை என்றெல்லாம் சொல்லுவது நன்றாகவா இருக்கிறது? அன்பு நண்பர்களே, அதனால் ஜோதிடவியலை உருவாக்கியது ஜோதிடர்கள் தான். இங்கு முனிவர்களுக்கு வேலை இல்லை, இங்கு ரிஷிகளுக்கு வேலை இல்லை, இங்கு சித்தர்களுக்கும் வேலை இல்லை. சித்தர்கள் ஜோதிடத்தை கண்டுபிடித்தார்கள் என்று சொல்வதே சித்தர்களை அவமானப்படுத்துவதாகும். காரணம், அவர்கள் மெய்வழியில் எத்தனையோ விஷயங்களை கூறி சென்றுள்ளனர். அதோடு கொண்டு இந்த ஜோதிடவியலை நாங்கள் ஒரு வார்த்தை கேட்போம், இவ்வாறு கிரக நிலை வரும் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நல்ல ஜோதிடருக்கு ஜோதிட விஷயம் தெரியுமா? அவர் வேணும் என்றால் அந்த ஜோதிடத்தை எழுதி கொடுத்து விட்டு போயிருக்கலாம். ஒரு சித்தர் சொல்கிறார் என்றால் அவர் என்ன விருந்து பார்த்தா சொன்னார், ஒரு கணிதத்தின் அடிப்படையில் இன்னொரு கணிதத்தின் அடிப்படையில் சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை. இவர்கள் சித்தர்கள் சொல்லுகிறார்கள், அவர்களை விட இவர்களெல்லாம் ஞானம் பெற்றவர்களா? எங்களை ஏன் எல்லா பேரும் மனுஷன் தானே, அவன் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டானே. அது என்ன, ஒருத்தர் தான் சொன்னாரு, அணுவை பழக்க முடியாது, இன்னொருத்தர் பழந்து காமிச்சிட்டு போயிட்டார்ல. எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தினா நல்லா இருக்கு. இவங்க ஆய்வே செய்ய
செய்யக்கூடாது என்ற போர்வையில் போகும்போது பாவம் இந்த ஜோதிடவியலை உருவாக்கியது ரிஷிகள். அவர்கள் எல்லாம் ஞானிகள். அவர்கள் சொன்னதெல்லாம் அப்படியே அப்படியே நடக்கும். எங்க நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? பொய்யான 7 நாள் சனியும் அந்த கண்ட சனியும் அஷ்டம சனியும் வந்து மனுஷங்களை கொண்டுகிட்டு இருக்கு. சரி, ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். பூரா பேருமே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். 7 சனி கனியா திசா புத்தி வேலை செய்யாது, பாவங்கள் வேலை செய்யாது. உண்மையிலே ஜோதிடங்களை உருவாக்கியது ஜோசியருங்க. வராகமிகிரர் ஒரு ஜோசியராக இருந்திருக்கார், ஸ்ரீபதி பத்ததி ஒரு ஜோசியர், கல்யாணவர்மன் ஜோசியர், துந்திராஜ் ஒரு ஜோசியர். துணிச்சலானவர்கள் தங்களின் பெயரில் நூல்களை வெளியிட்டாங்க. கொஞ்சம் துணிச்சல் அற்றவர்கள் இந்த ரிஷிகள் பேரை போட்டு அதை எழுதிட்டாங்க. அதுக்காக அந்த ரிஷி சொன்னாரு, அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த ஜோதிடம் இருந்துச்சுன்னா வானசாஸ்திரம் முழுமை பெற்ற 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இங்கே இந்தியாவுக்குள்ளே வருது. நாங்கள் சொல்ற ஏரியஸ், டாரஸ், ஜெமினி இதெல்லாம் யாரு பேரு? மேஷம், ரிஷபம், மிதுனக்க மைதுனமா? எப்படி எல்லாம் நம்ம ஆளுங்க என்னென்னமோ மாதிரி எல்லாம் சிந்திக்கிறாங்க. ஏதோ சிந்திக்கட்டு என்னத்தையும் வந்தவங்களுக்கு நல்ல உடனே சொன்னாலும் பரவாயில்ல. ஒரு சாமியார் ஆன்மீகத்தை கொண்டாந்து ஜோதிடவியல்ல பூத்தி, உண்மையிலே ஆன்மீகத்துக்கு ஜோதிடத்துக்கு ஒரு துளி சம்பந்தம் கிடையாது. ஏன்னா ஜோதிடம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சமயங்களை உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 720 கோடி பேருக்குமே ஜோதிடம் சொல்ல முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். இது பூரா ஆன்மீக சம்மந்தப்பட்டது. ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்க. கோயில் வேறங்க. கோயில் ஜோதிடமே இல்லாமல் நல்லபடியாக வாழும். இவங்க எதுக்கெடுத்தாலும் அந்த ஆன்மீக புருஷர்கள், ரிஷிகள், முனிகள், அந்த சித்தரிகளை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க உருவாக்கின இந்த ஜோதிடவியல். சத்தியமாக ஜோதிடத்தை அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. அவங்க மெய்வெளி சிந்தனைங்க, மெட்டாபிசிக்ஸ், வாழ்க்கையை யோசிச்சுட்டு போனவங்க. அவங்கள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்க ஜோதிடவியல் அப்புறம் உருவாக்கின நாங்கள், நம்மளுடைய பெரியோர்கள், நம்ம ஆளுகள். இப்போ நான் கூட ஒரு சில விஷயங்கள் அவங்க சொன்ன பல விஷயங்கள் எடுத்து இது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு புதுசாக இந்த ஜோதிட ஆய்வெல்லாம் செஞ்சு இங்கே நிறைய கட்டுரையெல்லாம் போட்டு நிறைய விஷயங்களை இங்கே செஞ்சு வச்சிருக்குமே. அப்போ நாங்கள்லாம் யாரு? ஜோதிடர் தாங்க ஜோதிடத்தை விளக்க முடியும், ஜோதிடத்தை சொல்ல முடியும். சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்குள்ள நாம ஏங்க போகணும்? அதனால அந்த ஜோதிடவியலை உருவாக்கியது ஜோதிடர்கள் தாங்க. எவர் சொன்னாலும் தயவு செய்து அது அந்த கடவுள் சொன்னார், இந்த கடவுள் சொன்னார், அவர் அந்த ரிஷி சொன்னார். சத்தியமா எல்லாமே பொய்யுங்க. நான் உண்மையிலே சொல்றேங்க, எல்லாம் பொய். வேணும்னா என்கிட்ட வந்து யார் வேணாலும் நிரூபிக்கட்டுங்க. நான் நிரூபிக்க வேணாங்க. அவங்க எங்க சொல்றாங்களோ நான் போறேன், நான் கேட்கிற கேள்விகளுக்காவது பதில் சொல்லட்டுங்க. ஒரு ரிஷி பேரை சொன்னாங்கன்னா அந்த ரிஷி வாழ்ந்த காலம் என்ன, அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜோதிடவியல் வளர்ச்சி என்ன, அந்த ஜோதிடவியல் வளர்ச்சியில் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த வானசாஸ்திர வளர்ச்சி என்ன, அவர் சொன்ன அடிப்படைக்கு அதுக்கு சரியா ஒத்து வருமா? உண்மையிலே வராதுங்க. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி எழுதின வடமொழி நூல்களில் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதின எத்தனையோ வடமொழி நூல்களை கொஞ்சம் சுருக்கி 18க்கு பின்னாடி தாங்க தமிழில் மொழிபெயர்த்தாங்க நம்ம ஆளுங்க. தமிழும் வடமொழியும் தெரிஞ்சவங்க. அதில் சில நூல்களை எழுதி அப்படியே போட்டதுனால ஏதோ தமிழ் படித்த தமிழ் மக்களுக்கு ஜோதிடம், இல்லாட்டினா சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆகி இங்கிலீஷை தெரிஞ்சவன் தான் ஜோதிடராக வர முடியுன்ற கட்டாயம் வந்திருக்கும். நல்ல வேளை நம்மளுடைய அந்த மொழிமாற்று பண்டிதர்கள்னால நமக்கு கொஞ்சம் நல்ல நூல்கள்லாம் கிடைச்சது. ஏதோ தமிழ் உலகுக்கு கிடைச்ச ஒரு நன்மைங்க. ஆனால் ஜோதிடம் முழுவதுமே வடமொழிங்க. இந்த வடமொழினாலே எல்லாருமே ஈஸியாக அந்த சாஸ்திர, அந்த ரிஷி, இந்த ரிஷின்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறாங்க. ஒன்றும் தப்பிக்கலாம் முடியாது. ஜோசியத்தை முழுசாக கண்டுபிடிச்ச ஒரு ஜோசியர் அந்த ஜோதிடத்தின் எதிர்கால பலன்கள் எவ்வாறு நடக்கிறது, ஒரு கருத்து சொன்னால் அது சரிதானா, அது ஏற்புடையது தானா, முதலில் மற்றவருக்கு சொல்வதை காட்டிலும் அவ்வாறு ஒரு கோள் நமக்கு இருந்தால் நாம் எப்படி இருப்போம், அதை எப்படி நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து அதை உண்மையில் 1க்கு 10, 10க்கு 100, 100க்கு 1000 என்று ஜாதகங்களை உருவாக்கி அந்த ஜாதகங்களில் உண்மையில் எவ்வாறு இருக்கிறது கண்டுபிடிங்கள், வாங்குங்கள். ஒரு ஆய்வுகளை செய்து சொன்னோம் என்றால் ஜோதிடம் வளருங்க. இன்னமும் இந்த ரிஷி, முனி, சித்தர்களே சொல்லிக்கிட்டே போனோம்னா ஜோதிடம் வளராதுங்க. ஜோசியம் ஏமாந்து அதே அப்பா எத்தனை மனிதர்கள்ட்ட கேவலமா கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறான் திருடு, இங்க இருக்கிறான் பிச்சைக்காரன், இங்க இருக்கிறான் மோசக்காரன். அந்த பக்கம் போனாலே பரிகார பிரச்சனைகள், அந்த பக்கம் போனாலே ஏமாற்று வேலைகள். என்னங்க இது? நமக்கு எதுக்குங்க அந்த ஆன்மீகம்? நம்மளுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்களே ஜோதிடம் தெரிஞ்ச ஜோதிடர்கள் எல்லாம் சொல்லுங்களேன். ஜோசியம் தாங்க ஜோதிடம் சொல்லிப்பான். உண்மையிலே அவங்களுக்கு மனசாட்சியில் தெரியுதுங்க. இதை சொன்னால் நான் வந்து ஜோதிடத்துக்குள்ளே இருந்து ஜோதிடத்தை நான் எதுக்குறேன். நான் எதுக்கு எதுக்குன்னு எனக்கு ஆன்மீகம் வேண்டாம். ஆன்மீகத்துக்கும் ஜோதிடத்துக்கு சம்மந்தமே இல்லைங்க. ஆன்மீகத்துக்குள்ளே எது நுழைஞ்சாலுமே ஆன்மீகம் சாப்பிடுங்க. அது ஆன்மீகத்தோட தன்மைங்க. அது ஒரு பெரிய விஷயங்க.
இப்போ கொண்டு போய் ஜோதிடத்தை அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் நுழைச்சி அங்கே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு எதுக்குங்க அது? மக்கள்கிட்ட கூட பணம் கூட வாங்கிட்டு போயிடலாங்க. ஜோதிடத்தை கண்டுபிடித்தவர்கள் ஜோதிடர்கள் தாங்க. அகத்தியர் கிடையாது, பிரம்மன் கிடையாது, நந்தி தேவன் கிடையாது, இன்னும் சித்தர்கள் கிடையாது, அவர் இவன் பூரா நூல் சொல்லியிருப்பாங்க. கிடையாதுங்க. 4,500,000 ஸ்லோகம் கொண்டது ஜோதிடம். எங்க இருக்காது? 4,500,000 ஸ்லோகம் எங்க இருக்கு? 4,00,000 பாட்டு எங்க இருக்கு? காமிகளை பார்ப்போம். வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஒருத்தர் சொல்றாருன்னு இன்னொருத்தர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் சேர்ந்து சொல்றது. அடேவாப்பா ஜாலராத்தட்டுல பெரியார் 2 விஷயத்தை வந்து சொன்ன உடனே அடேப்பா அவர் சொல்லிட்டார், அதுபடி தான் நடக்குது. எதுபடி நடக்குது? ஒன்று அதுபடி நடந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருந்துல வெளிப்பாடு வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா பல சிஸ்டங்கள், பல அமைப்புகள் வரட்டு, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு பேசுவோம். ஆனால் ஜோதிடவியலை உருவாக்கியது ஜோதிடர்கள். ஜோதிடர்கள் தான் அந்த ஜோதிடவியலில் உள்ள கணிதங்களை இன்னொரு மாற்று கணிதத்துக்கு கொண்டு போயிருக்கார்களே தவிர அவர்கள் கொண்டு போனவர்கள் எல்லாம் சித்தர்களும் அல்ல, முனிவர்களும் அல்ல, ரிஷிகளும் அல்ல. எனவே ஜோதிடவியலை உருவாக்கியது ஜோதிடர் தான். நீங்கள் போய் கேட்பவர்கள் ஜோசியப்படி பலன் சொல்லு தம்பி, ஆன்மீக கதை அதெல்லாம் வச்சு மிரட்டாதீங்க. நடக்கிறது என்னன்னு சொல்லுங்க. நடந்தா உங்களை பார்க்குறோம், நடக்கலைன்னா உங்களை விட்டுட்டு அடுத்தால பாட்டு போகிறோம். பிரச்சனையை நீங்கள் விடுங்க. நீங்கள் தோஷமெல்லாம் இருந்தால் அது நடக்கும்போது நடக்கத்தானே செய்யும். உனக்கு மட்டும் தோஷம் வராமையா இருக்கு, நீ காய்ச்சல் விழுகாமையா இருக்க, உனக்கு கை போகாமையா இருக்க, அடிபடாமையா இருக்க, எல்லாம் உனக்கு நடக்குது. அது மாதிரி தான் எனக்கு நடக்கும். என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. இந்த ரிஷி ஆன்மீக படம், இந்த ஒரு மாதிரியான சாமி சிலைகள் இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு நமக்கு எதுக்குங்க வேலை? அவர் ஆன்மீக பற்றாளராக இருக்கக்கூடிய ஜோதிடர். நம்ம வேலையை பார்ப்போங்க. ஜோதிடம் உருவாக்கியது ஜோசியர் தாங்க. ஜோதிடர்கள் உண்மையிலே அவர்களுக்கு தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்கள் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் கொஞ்சம் அவங்க மனம் திரும்பி பார்த்து உண்மையிலே ரிஷி சொல்லியிருக்க முடியுமா, முனிவர் சொல்லியிருக்க முடியுமா, சித்தர் சொல்லியிருக்க முடியுமா, அவர்கள் வாழ்ந்த காலம் என்னமோ அதை கணிக்க முடியுமா, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜோதிடத்தின் வளர்ச்சி என்ன அதை அவங்களால புரிய முடியுமா, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த வானசாத்திர வளர்ச்சி என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு, என்ன கேட்டார் போன வாரம், சகாதேவன் பெரிய ஜோசியர். அவர் என்னத்த சொன்னாரு? மகாபாரதத்தில் என்ன இருக்கிற கேரக்டருக்கு பூராமே ஜாதக கட்டமாக போட்டு வச்சிருக்காரு. மகாபாரதம் எழுதின காலத்தில் பூரா பேர் ஜாதகப்படியா வாழ்ந்துட்டாங்க. ஒருத்தருக்கு கூட ஜாதகம் கிடையாதுங்க. நம்மால் ஒரு ஆள் இப்போ புதுசாக கிருஷ்ணருக்கு ஜாதகம் போட்டு வச்சிருக்காரு. அதுதாங்க நாங்கள் கண்ட பலன். ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமருக்கு மாத்திரம் ஜாதகம் இருக்கு. அதெல்லாம் பிக்சருக்கே அந்த ஜாதகமும் பொய்யாத்தான் இருக்குது. கோள்கள் நிலை வரலாறு நிறைய பேர் கஷ்டப்பட்டு ஏதோ உருவாக்குறாங்க. பட் என்னுடைய பிஹெச்டியில் நான் அதெல்லாம் சொல்லலைங்க. ஆக அவர்கள் எழுதப்பட்ட அந்த நூல்கள் எழுதப்பட்ட காலங்களிலேயே வந்து வானசாத்திர வளர்ச்சி எல்லாம் அவ்வளவும் இல்லை, ஜோதிட சாத்திர வளர்ச்சியும் அவ்வளவும் இல்லை. எல்லாம் இப்போ வந்ததுங்க. இன்னைக்கு எழுதிக்கிட்டு அன்னைக்கு அவங்க சம்மந்தப்படுத்தி பார்க்குறாங்க. வேண்டாமுங்க. நல்ல மனிதர்கள் ஜாதகம் நிறையா இருக்கு. அவர்களை ஆய்வு செஞ்சு உண்மையிலேயே நிறைய விஷயங்களை மக்களுக்கு வர்றது என்னங்கிற யோகங்கள் என்ன, போகங்கள் என்ன, அவயோகங்கள் என்ன, அதெல்லாம் சொல்லலாமுங்க. எதுக்கெடுத்தாலும் ஜோதிடத்தை உருவாக்குற அந்த ரிஷி சொன்னார், இந்த எந்த முனிவரும் எந்த ரிஷி எதுவுமே சொல்லலைங்க. இது உண்மைங்க. இன்னொன்று உங்களுக்கு சொல்றவங்க, தமிழ்ல ஜோதிடம் சொல்றாங்கன்னு சொல்லி அந்த ரிஷி தமிழ்ல சொல்லிட்டேன்னா தமிழ்ல எந்த ரிஷியும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா தமிழ்ல காலக்கணிதமே இல்லைங்க. அது உண்மைங்க. அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நாங்கள் சொல்றோங்க. காரணம் என்னன்னா தமிழன் நிம்மதியாக வாழ்ந்திருக்கான், பல விஷயங்களை சிந்திக்கிற வாழ்க்கை போராட்டத்தில் அழகாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறதாகத்தான் வரலாறு இருக்கு. மேனுஸ்கிரிப்டில் எத்தனையோ தமிழ் மேனுஸ்கிரிப்டில் வருஷ பேர்லாம் இருக்காதுங்க. இந்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மன்மத வருஷம் சொல்லக்கூடிய சமஸ்கிருத பேர்லாம் இருக்காதுங்க. நம்ம தமிழில் சொல்லும் பொழுது கொஞ்சம் பார்த்து சொல்லணுங்க. வடமொழியில் சொல்லும்போது ரிஷிகளை இவங்க இழுத்து விட்டுறாங்க. அதெல்லாம் சம்மந்தமே கிடையாதுங்க. உண்மையில் ஜோதிடம் ஜோதிடர்களால் அதுவும் மதிப்புமிக்க நல்ல ஆய்வு சிந்தனையுடன் கணிதத்தை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய சிந்தனை உள்ள ஜோதிடர்களாகவே உருவாக்கப்பட்ட ஜோதிட கலைங்க. இதை உண்மையிலே இருந்து நல்லா படித்து தெளிஞ்சு எதற்கு என்ன சொன்னார்கள் என்று சொன்னார்களே. ஆனால் உண்மையில் இந்த ஜோதிடம் இனி வரும் இந்த விஞ்ஞான காலத்தில் நல்ல முயற்சி எடுக்கும். உண்மையில் எப்படி வருகிறது என்று தெரியவில்லை. இன்னமும் நாமும் இந்த ரிஷி முனி சித்தர் நீங்கள் சொன்னது அப்படித்தான், அங்கே மூல நட்சத்திரம் இறந்து போச்சு அதனால் இது இறந்து போயிடும், அங்கே ஆயுள நட்சத்திரம் வாழ்ந்துருச்சு அதனால் ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுகளுக்கு வந்தால் நல்லா இருக்கும். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜோதிடத்தை உருவாக்கியவர்கள் நமது ஜோதிட அறிஞர்களே என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.